சரிகமபா சீசன் 5யோட கிராண்ட் ஃபினாலேல செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய செந்தமிழன், அதாவது தேர்ட் பிளேஸ் வந்தக்கூடிய செந்தமிழன், அவரோட சரிகமபா அனுபவத்தை பத்தியும், தான் எதுக்காக டைட்டில் வினர் ஆக முடியல, டைட்டில் வினரா வந்திருக்கக்கூடிய சுஷாந்திகா, அப்புறம் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சபேசன், இவங்கள பத்தியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பத்தி அவர் பேசும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சரிகமபா பயணம் அப்படிங்கிறது என் வாழ்க்கையவே மாத்திருச்சு. கரூர் மாவட்டத்துல ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கா வேலை பார்த்து அங்க பாடல் பாடி இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டேன். அது மூலியமா இந்த சான்ஸ் கிடைச்சது. ஆரம்பத்துல டிக்கெட் ஃபினாலே நெருங்க நெருங்க போட்டி ரொம்ப கடுமையா இருந்துச்சு. என்னால கண்டிப்பா டிக்கெட் ஃபினாலே வாங்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கே நான் போயிட்டேன். ஆனா அந்த வாரம் தான் முழு முயற்சியை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணேன். சரி, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணிட்டோம். ஃபினாலே ஸ்டேஜ் ஏற போறோம். கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல டாப் 3ல ஒரு ஆளாவது வர முடியுமா அப்படிங்கிறத அடுத்த ஃபோக்கஸா வச்சிருந்தேன். அங்கேயுமே அட்லீஸ்ட் டைட்டில் வினரா வரோமோ இல்லையோ, டாப் 3ல ஒரு தேர்ட் பிளேஸா வந்துடணும், செகண்ட் பிளேஸாவது வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் மாதிரி தான் இந்த கிராண்ட் ஃபினாலே ரிசல்ட் அமைஞ்சிருக்குது. நான் செகண்ட் ஆர் தேர்ட் வருவேன்னு நினைச்சேன். அதே மாதிரியே தேர்ட் பிளேஸ் வந்துட்டேன். செகண்ட் பிளேஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கக்கூடிய சபேசன், சுஷாந்திகா, இவங்க 2 பேருமே அந்தந்த பிளேஸுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். இதுல சபேசன் டைட்டில் வினரா வந்திருக்கலாம், சுஷாந்திகா ரன்னர் அப்பா வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பரவுது. நான் அதுக்குள்ள வர விரும்பல. ஆனா சுஷாந்திகாவும் சபேசனும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய 6 நபர்கள்ல, அதாவது ஃபினாலே போன 6 நபர்கள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினது, ஃபினாலே போனது சுஷாந்திகா தான். அப்படிப்பட்ட நபர் இப்ப டிக்கெட் ஃபினாலே ஃபர்ஸ்ட் ஆளா வின் பண்ணி அவங்க டைட்டில் வினரா வந்திருக்காங்க அப்படின்னா அது நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட டேலண்ட் சுஷாந்திகாவுக்கு இருக்கு. அவங்க டிக்கெட் ஃபினாலே காமிச்ச பொட்டன்ஷியலை விட 10 மடங்கு அவங்க ஃபினாலே காமிச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான ரகசியமாவோ ஒரு காரணமாவோ இருந்திருக்கலாம். அதுக்காக டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி நாங்க செகண்ட் தேர்ட் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தான் இங்க கொடுத்துருக்கணும், இதுல ஏதோ அரசியல் நடந்திருக்கு, பார்ஷாலிட்டி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாமே உண்மை கிடையாது. கடைசி நேரத்தில் ரிசல்ட் மாற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி பல வதந்திகளும் பரவுது. அதை எதுவுமே நம்பாதீங்க. எங்களை 6 பேரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 6 பேருமே டைட்டில் வின்னர் தான். அதுக்கான பொசிஷன் தான் மாறுதே தவிர, அந்த பரிசு தொகை தான் மாறுதே தவிர, ஃபினாலே ஏறி இருக்கக்கூடிய 6 நபர்களும் போட்டியாளர்கள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் சரிகமபா மேடை அப்படிங்கிறது இதோட முடிய போறதில்ல. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போக தான் போறோம். ஏதோ ஒரு இடத்துல இந்த சரிகமபால பாடின இந்த அனுபவமா இருக்கட்டும், ஃபினாலே ஏறி பாடின இந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எங்கேயோ ஹெல்ப் பண்ண தான் போகுது. அதுல இப்போதைக்கு சுஷாந்திகா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க டிசர்விங் தான். சபேசன் செகண்ட் வந்திருக்காரு. அதுக்கும் அவர் டிசர்விங் தான். இதுல எதிர்பார்த்த எனக்கு இந்த 2வது அப்படின்னா 3 இடம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான். மற்றபடி யாருமே இந்த இடத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லோரும் ஏதோ ஒரு திறமையோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற ஒரு விஷயங்கள் உங்களை என்டர்டைன் பண்ண காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சரிகமபா செந்தமேன், அதாவது சின்னு, பல விஷயங்கள் எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காரு.